புரட்டாசி சனிக்கிழமைனாலே பெருமாளுக்கு தளிகை போடுவாங்க. அதுல இன்னைக்கு தேங்காய் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதையே நீங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாவும் கொடுத்து விடலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்தி 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பை போட்டு வறுத்துருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், காரத்துக்கு கொஞ்சமா பச்சை மிளகா கீரி போட்டுருக்கேன். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விடுங்க. 8 வரமிளகா போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். பருப்பு நல்லா செவக்க வறுபட்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கோம். அதை இதுல போட்டுருவோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுங்க. இப்ப இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடலாம். சாப்பாட்டு அரிசி வடிக்கும் போது உப்பு போட்டு வடிச்சு வச்சிருக்க. இப்ப நல்லா பொலன்னு இருக்கு. அந்த சாதத்தை இதுல போட்டு நல்லா பெரட்டி விட்டுருவோம். ஸ்டார் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா தேங்காய் சாதத்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பாலை ஊத்துவாங்க. டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். தேங்காய் சாதம் நார்மலாவே ட்ரையா தான் இருக்கும். ஆனா ஸ்டார் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா நல்லா வெட்டா இருக்கும். தேங்காய் எண்ணெய், தேங்காய் துருவல், தேங்காய் பால் போட்டு செய்யும் போது அந்த சாதம் சூப்பரா இருக்கும். இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு தேங்காய் சாதத்துக்கு என்ன காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.